ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாற்றிருக்காங்க. ப்ளஸ் சில சேஞ்சஸ் வந்திருக்கு. செலெக்ஷன் ரேஷியோ ப்ளஸ் அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் போகிற ரேஷியோ எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். அப்ளிகேஷன்லேயே சில சேஞ்சஸ் இருக்குது. ஃபாரஸ்டர் சூஸ் பண்ணுறவங்க ஃபாரஸ்டர் இல்லாதவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டர் எக்ஸாம் இது கூட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குரூப் 2ல் என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, குரூப் 2Aல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, ப்ளஸ் இதில் நம்ம என்ன மாதிரி பண்ணணும், இதில் இருக்கிற ரேஷியோஸ் என்ன எல்லாமே ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணுறேன். இதில் ஹைலைட்டட் பிடிஎஃப் இருக்கும். அப்ளிகேஷன் இப்போ இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடுங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இந்த சேனலை. நெக்ஸ்ட் இந்த இதில் பார்த்தோன்னா கம்பைன்டு குரூப் 2A சர்வீஸில் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வரும்னே நம்ம நேற்று வீடியோ ப்ளஸ் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே நம்மளோட டெலகிராம் சேனலை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 10 o'clock உங்களுக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இது ஆன்லைன் சப்மிஸ் அப்ளிகேஷன் 19/7/2024 11:59 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். கரெக்ஷன் விண்டோ 24/7/2024 to 26/7/2024 வரைக்கும் நடக்கும். இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் 14/9/2024 9:30 to 12:30 வரைக்கும் நடக்கிறது. மெயின்ஸ் எக்ஸாம் இனிமேல் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதில் உங்களுக்கு எடுத்தோன்னே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபாரஸ்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாரஸ்டருக்கு நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரஸ்டர் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஃபாரஸ்டர் வேண்டான்னு சொல்லிட்டு நோ கொடுத்துடலாம். ஓகேங்களா, எஸ்ஆர் நோ ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு ஃபாரஸ்டர் வேணும்னா ஃபாரஸ்டர் வேணும்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா வேணான்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அப்புறம் மித்தெல்லாம் பேனட் ஐட்டம்ஸ் வார்னிங் இதெல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட் வேகன்சி பொசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட்டில் போன டைமெல்லாம் குரூப் 2 போஸ்ட்டு 160 பக்கம் தான் வந்தது. இந்த டைம் ஸ்டார்டிங்லேயே 507 வேகன்சிஸ் கொடுத்துருக்கான். இன்னும் போக நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த எக்ஸாம் முடிஞ்சு கவுன்சிலிங் நடக்கிறதுக்குள்ளாரியே இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். அப்ராக்சிமேட்லி ஒரு 120 to 150 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் கமர்ஷியல் டேக்ஸ் நல்ல வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது குரூப் 2 சர்வீஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் 13 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது லெவல் 8 கெஜெட்டட் போஸ்ட்டு. கமர்ஷியல் டேக்ஸில் 336 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃப்ரெண்ட் லேபிளில் 5 வேகன்சிஸ் இருக்குது. 333 வேகன்சியில் இதில் ஸ்டார் மார்க் போட்டிருக்குது பார்த்தீங்களா. ஸ்டார் மார்க் இண்டிகேஷன் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஷார்ட் கால் வேகன்சிஸ் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா SC/STயில் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த டைம் அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. 336 வந்துட்டிங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் SC/STக்கான வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டைம் SC/STக்கான பாசிபிலிட்டிஸும் கமர்ஷியல் டேக்ஸில் CTO போகிறதுக்கு, அதாவது டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ SC/ST கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் பரவாயில்ல, அப்ளை பண்ணிடுங்க. ஷார்ட் ஃபால் வேகன்சிஸில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ரொபேஷன் ஆஃபீஸரில் 1 சப் ரெஜிஸ்டரில் 5 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டில் 2 வேகன்சிஸ், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டில் 2 வேகன்சிஸ். இது ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். இன்றைக்கி இந்த டைம் SR வேகன்சிஸ் குறைச்சிட்டாங்க. SR வேகன்சி வெறும் 5 வேகன்சிஸ் தான். இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி 70 வேகன்சிஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த டைம் SR வேகன்சிஸ் வெறும் 5 தான் இருக்குது. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் 19. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸில் லா டிபார்ட்மெண்ட்டில் 3 வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் 3 வேகன்சிஸ் இருந்திருக்கு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர், ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா 4 வேகன்சிஸ் வந்திருக்கு. இதெல்லாம் லெவல் 16 போஸ்ட்டு. மேலே இருக்கிறது எல்லாமே லெவல் 18 போஸ்ட்டு. அதுக்கப்புறம் லெவல் 16 போஸ்ட் இதில். அதுக்கப்புறம் ஃபாரஸ்டர்ஸ் பார்த்தோன்னா ஃபாரஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் 107 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபாரஸ்டர் எக்ஸாம் தனியாக நடந்துட்டு இருந்தது. அதை இப்போ மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, சிலபஸில் இது எல்லாமே குரூப் 2 சிலபஸ் தான். முதல்ல ஃபாரஸ்டருக்கு தனியாக இருந்தது. குவாலிஃபிகேஷன் அது எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. எக்ஸாம் மட்டும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன டிஃபரன்சியேஷன் சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டபுள் ஸ்டார் போட்டுருங்க. வேகன்சி ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் போக ரிஜெக்ட் அதை எடுத்ததுக்கப்புறம் வர வேகன்சிஸ் தான் 107 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இது CPSல வர்றது லெவல் 16. நெக்ஸ்ட் ஃபாரஸ்டரில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட்
லாஸ்ட் 2021-22 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட்டோட ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து நம்மளோட டிஎன்பிசியில் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்டில் வந்து இன்க்ளூட் ஆகி 7 வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ லெவல் 16 இபிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு அதில் வந்து ஒருத்தனா வந்திருக்கு. ஸோ லெவல் 16 வந்து ஃபாரஸ்டர் வேகன்சிஸ் 7 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் அண்ட் கார்பரேஷன் லிமிட்டடு இது வந்து 7 வேகன்சிஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து குரூப் 2ல தான் வருது. இதுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா, மொத்தமாக 507 வேகன்சிஸ் இருக்குது. இது எப்படி சூஸ் பண்ண போகிறாங்கன்னா 507 × 10 அப்படின்னு எடுத்தோம்னா 5070 பேர்த்த வந்து மெயின்ஸ் எழுதுறதுக்கு வந்து அலோவ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, குரூப் 2A சர்வீஸ் எடுத்துட்டோம்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இது வந்து லெவல் 15 இது வந்து பப்ளிக் செக்டர் யூனிட்டில் வருது. அதாவது தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இதில் வந்து ஒருத்தனா வருது. லெவல் 15 இபிஎஃப்ல வந்து ஒருத்தனா வருது. ஓகேங்களா, இது வந்து பென்ஷன் ஸ்கீம். இபிஎஃப்ங்கிறது, சிபிஎஸ்ங்கிறது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். இது பியூர் கவர்மெண்ட்டில் வர மினிஸ்டர் சர்வீஸ்க்கு எல்லாத்துக்கும் இதான் தருவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் வந்து லீகல் ஸ்டடீஸில் வந்து வருது. அதில் ஒரே ஒரு வேகன்சிஸு. சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து இந்த டைமும் 497 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையும் இது வேகன்சிஸ் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, இந்த டைம் 497 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ட்ரஸ்ட்டில் வந்து 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட். ஓகேங்களா, லோக்கல் ஃபண்ட் ஆடிட் வந்து போன டைமும் கம்மியாக வந்தது. இந்த டைம் வந்து 273 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்ல வேகன்சிஸா. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர். ஓகேங்களா, லோக்கல் ஃபண்ட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எல்எஃப் ஆடிட்டில் வந்து 273 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லெவல் 12 போஸ்ட். இது வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் வருது. நெக்ஸ்ட் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரில் 2 வேகன்சிஸ். இதில் வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் வந்துருக்கு, ஸ்டார் மார்க் போட்டிருக்குங்காட்டி. இது ஜூனியர் சூப்பரண்டென்ட் வந்து சூப்பர்வைசர் ஆர் ஜூனியர் சூப்பரண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 12 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லெவல் 11 போஸ்ட்டு சிபிஎஸ்சில் வந்திருக்கு. ஓகேங்களா, இது வரைக்கும் தான் வந்து ஹை பே ஜாப்ஸு. இதுக்கு அடுத்து எல்லாமே லெவல் 10 தான். ஓகேங்களா, லெவல் 10ல் போன டைம் கமர்ஷியல் டேக்ஸ் கொடுக்காம இருந்தாங்க. இந்த டைம் கமர்ஷியல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈரோடு டிவிஷனில் 3, திருப்பூர் டிவிஷன் 6, கோயம்புத்தூர் டிவிஷனில் ஒரே ஒரு வேகன்சிஸ், விருதுநகர் டிவிஷனில் 4, கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் வந்து மொத்தமாக 13 வேகன்சிஸ். ஓகேங்களா, இது வந்து கமர்ஷியல் டேக்ஸில் வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேகன்சிஸ் வந்து குறைஞ்சிச்சு. ஆஸ் யூசுவல் சென்னையில் அதிகமாக இருக்குது, கோயம்புத்தூர் அதிகமாக இருக்குது, கடலூரில் 2 வேகன்சிஸ். இந்த மாதிரி திண்டுக்கல், காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் ரெவன்யூக்கான வேகன்சிஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அசிஸ்டன்ட் அண்ட் சிவில் சப்ளைஸு. ஓகேங்களா, ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் ஒருத்தர் எங்கே போச்சுன்னே தெரில. இன்னுமே இதெல்லாம் வந்து பின்னாடி ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் வந்து சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷனில் வந்து 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸில் 1 வேகன்சிஸ், அது ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ். போலீஸில் 61, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் 28, டிரான்ஸ்போர்ட் 32, ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டைம் 6 வேகன்சிஸ் தான். பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் மெடிசன் இந்த 25, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மென் வெல்ஃபேரில் வந்து 11, லேபரில் 42, எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கில் 18, ஹைவேஸில் 4 வேகன்சிஸ், ஆர்ச்சிவ்ஸில் 5, ஹிந்து ரிலீஜியஸில் 18. நெக்ஸ்ட்டு நேஷனல் கேடட் என்சிசியில் வந்து 6, ஸ்கூல் எஜுகேஷனில் 172, இதுலேயும் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் இருக்குது. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் 3, ஃபாரஸ்ட்டில் 38, ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங்கில் 17, செரிகல்ச்சர் 2, டெக்னிக்கல் எஜுகேஷன் 26, டவுன் பஞ்சாயத்தில் இஓ வந்து 2, கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இந்த டைம் ஜேசிஏ வந்து 8 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. போன டைம் 900 வேகன்சிஸ். அந்த மொத்த ஸ்ட்ரென்த்து 110 தான் சார், 1110 தான். அந்த 1110ல் 928 லாஸ்ட் டைமே எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இனிமேல் வந்து வேறு வேகன்சிஸில் ஜேசிஏ கம்மியாக தான் வரப்போகுது. ஸோ 8 வேகன்சிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆடிட்டர்ஸ் ஹைவேஸில் வந்து 8 வேகன்சிஸ் கொடுத்தாங்க. சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டில் 68 வேகன்சிஸ். பர்சனல் கிளர்க்கு செக்ரட்டரியேட்டில் அதர் லா அண்ட் ஃபினான்ஸில் 121 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இதெல்லாம் வந்து பிஎஸ்யூஸில் வருது, 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் 44 வேகன்சிஸ் இருக்குது, அசிஸ்டன்ட் இன் கிரேட் 3. அசிஸ்டன்ட் டெக்ஸ்டைல் கார்பரேஷனில் 3 வேகன்சிஸ், பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் 2, அசிஸ்டன்ட் இன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் 26, அசிஸ்டன்ட் இன் ஹேண்டிகிராஃப்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் 12, ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட்டில் 5, இன்ஸ்டியூட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸில். ஓகேங்களா, இது வந்து மேல் வார்டன். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு வேகன்சிஸு. தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்கில் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் ஃபெடரேஷனில் வந்து 22 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செக்ரட்டரியேட் அதர் தன் லா அண்ட் ஃபினான்ஸில் வந்து 6 வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் லாஸ்ட் டைம் வந்து 100க்கு மேலே இருந்தது, இப்போ 6 தான். ஃபினான்ஸில் வந்து 8 வேகன்சிஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் 9 வேகன்சிஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 3 வேகன்சிஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோவர் டிவிஷன் கிளர்க்கு 5 வேகன்சிஸ். மொத்தமாக 1820 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது 1:10ங்கிறப்ப தான் 18,000 பேர்
200 பேர் வந்து எடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் இவங்க வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இன்க்ளூட் ஷார்ட் பால் வேகன்சிஸ் ஃபார் ரிசர்வேஷன் ஃபார் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இதெல்லாம் டெடிஷ் ஆனது. ஓகேங்களா? இதில் நான் சொல்லியிருப்பேன். சிபிஎஸ்னா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், இபிஎஃப்னா எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீமில் வந்து கொடுப்பாங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்ததுன்னா பார்த்துடலாம். குரூப் 2 சர்வீஸில் எடுத்தோன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் 26. ஓகேங்களா? 26 கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு. ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 42 கம்ப்ளீட் ஆகிருக்கூடாது. இது எந்த கேட்டகரிக்குன்னா அதர்ஸ் கேட்டகரிக்கு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அதர் கேட்டகரிக்கு. பிசி எம்பிசி இருக்கிறவங்க எதுவுமே வந்துட்டுனா கண்டுக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்துட்டுனா வரும். அதர் கேட்டகரிக்கு வந்துட்டுனா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 42. டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு அதர் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32. ஃபாரஸ்டருக்கு வந்து 32. ஃபாரஸ்டருக்கு மினிமம் ஏஜ் வந்து 21. ஃபாரஸ்டர் அந்த கார்பரேஷனுக்கு வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் 32. சப் ரெஜிஸ்டருக்கு வந்து மினிமம் ஏஜ் 20, மேக்ஸிமம் ஏஜ் 32. அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே 18, 32. ஓகேங்களா? மித்த எல்லாமே பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டுனா நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து அதர் கேட்டகரிக்கு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா குரூப் 2A சர்வீஸ்க்கு வந்து அதர் கேட்டகரியில் வந்து வந்துட்டுனா ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் வந்துட்டுனா அவங்களுக்கு மட்டும் 18, 32 மேக்ஸிமம் ஏஜ். ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டனுக்கு வந்துட்டுனா 52 வரைக்கும் வந்து மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டுனா இருக்குது. ஓகேங்களா? பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டுனா ஏஜ் என்ன அப்படின்னா டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து டிசிடிஓக்கு வந்து வந்துட்டுனா மினிமம் ஏஜ் வந்து 18 முடிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37. ஓகேங்களா? இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டெப்யூட்டி டிசிடிஓக்கு வந்து வந்துட்டுனா 37 கொடுத்துருக்குறாங்க. ஸோ சுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 37. ஃபார் பர்சன் ஹோல்டிங் டிகிரி இன் லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து வந்துட்டுனா 39 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட். ஸோ டிசிடிஓ ஆகணும்னா 37க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டிசிடிஓக்கு எலிஜிபிள் ஆவீங்க. 37க்கு மேலே போயிடுச்சுன்னா டிசிடிஓக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டியில் இருந்தீங்கன்னா 47, எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 50, டெஸ்டிவ் விடோனாலும் 37, 39 தான். ஓகேங்களா? ஃபாரஸ்டருக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா 21 ஏஜ் மினிமம், மேக்ஸிமம் ஏஜ் 37. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் மினிமம் ஏஜ் வந்து 26, மேக்ஸிமம் ஏஜ் 60 வரைக்கும் எழுதலாம். சப் ரெஜிஸ்டர் மினிமம் ஏஜ் 20, மேக்ஸிமம் ஏஜ் 60 வரைக்கும் எழுதலாம். ஃபார் ஆல் போஸ்ட் எக்ஸப்ட் போஸ்ட் வந்து பார்த்தோன்னா மித்த எல்லாத்துக்கும் வந்து 18 மினிமம், மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தோன்னா இது. குரூப் 2A சர்வீஸில் வந்து ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டனுக்கும் ஃபார் ஆல் போஸ்ட்டுக்கு வந்து வந்துட்டுனா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து வந்துட்டிங்கன்னா கிடையாது. மினிமம் ஏஜ் 18. இதில் வந்து என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு எஸ்சிஏ இவங்க எல்லாத்துக்கும் பிசிஎம்ஏ இவங்க எல்லாத்துக்கும் வந்து வந்துட்டுனா டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் 37, 39. மித்த எல்லா போஸ்ட்டுக்கு வந்து வந்துட்டிங்கன்னா ஃபாரஸ்டருக்கு 37, மித்த எல்லா போஸ்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஓகேங்களா? டிசிடிஓக்கு மட்டும் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிற சேஞ்சஸ்ஸு. ஓகேங்களா? மேக்ஸிமம் அதாவது நோ ஏஜ் லிமிட்னா 1/7/2024ங்கிறப்ப 60 கம்ப்ளீட் ஆகிருக்கூடாது. அதே மாதிரி 1/7/2024ங்கிறப்போ இத்தனை ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னாலும் இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான். இன்ஜினியரிங் எலிஜிபிளானு கேட்காதீங்க. இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான். இப்போ இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான். நோ ப்ராப்ளம். டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பிஏ பிஎஸ்சி பிகாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இதுக்கும் வந்து இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான். இன்ஜினியரிங் எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்க்கு இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த், டிகிரி எல்லாமே வந்துட்டுனா மார்க் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறாங்க. பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து காமர்ஸ் டிகிரி வச்சுக்கிறவங்களுக்கு, லா டுகெதர் வச்சுக்கிறவங்க, டிப்ளமோ டேக்ஸ் படிச்சவங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களை இந்த மாதிரி வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப மேக்ஸிமம் கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ என்ன டிகிரி குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வந்துட முடியும். ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் எடுத்துக்கிட்டோம்னா ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் இது வந்து இன்ஜினியரிங் எலிஜிபிள். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து லேபரில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் டிகிரி ஆஃப் எனி டிகிரி வந்து படிச்சிருந்தா போது. அதர் தென் கிவிங் ஈக்குவல் டு எம்ஏ சோசியல் ஒர்க் படிச்சவங்களுக்கு வந்து தருவாங்க. டிப்ளமோ இன் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் இதில் சோசியல் ஒர்க் படிச்சிருந்தாலும் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது தேவையில்லை. ஸோ எனி டிகிரி படிச்சிருந்தாலும் வந்து அதை எடுத்து சப் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி தான். நோ ப்ராப்ளம். அஸ் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி தான். ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்டுக்கும் வந்து டிகிரி தான். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பிஎல் டிகிரி அவார்டட் பை த இது வந்து லாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லாக் வந்து பிஎல் டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் மாஸ்டர் டிகிரி ஆர் பேச்சுலர் டிகிரி அண்ட் பேச்சுலர் ஆஃப் ஜென்ரல் லா ஆர் பேச்சுலர் டிகிரி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன் எனி ஒன் ஆஃப் த பார்ட். ஓகேங்களா? இது வந்து படிச்சிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இது வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ப்ரோக்ராமருக்கு வந்து மஸ்ட் போசஸ் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ். ஓகேங்களா? சயின்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஓகேங்களா? நீங்கள் இதில் என்ஜினியரிங்கே வந்து எலிஜிபிள் தான். ஓகேங்களா? பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா பிஏ
பிஏல ஏதாச்சும் ஒன்று படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இது எலிஜிபிள் வரும். ஃபாரஸ்டர்ஸில் வந்து எடுத்துட்டிங்கன்னா ஃபாரஸ்டரில் வந்து தான் உங்களுக்கு அந்த பழைய இதில் கொடுத்துருக்கிறது தான் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட். இதில் இருக்கிறதுல ஏதாச்சும் ஒன்றில் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் படிச்சிருந்துருக்கணும். ஓகேங்களா, இதில் 17 சப்ஜெக்டில் அதர் திங் பீங் ஈக்குவல் வந்துட்டுனா இப்போ இது பர்சன் ஹூ ஹேவ் பின் டிஸ்சார்ஜ்டு ஃப்ரம் த ஆர்மி சர்வீஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. பட் ஆனால் மித்த இதுங்களுக்குலாம் இந்த குவாலிஃபிகேஷனில் இன்ஜினியரிங் சயின்ஸ் மட்டும் தான் பழைய ஃபாரஸ்டருக்கு எலிஜிபிள், மித்த யாருமே தான் எலிஜிபிள் கிடையாது. நேம் இப்போ குரூப் 2A சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டனுக்கு வந்து டிகிரி ப்ளஸ் வந்து எக்ஸ் ஆர்மியில் ரேங்க்கில் வந்து ஜூனியர் கமிஷனர் ஆஃபீஸருக்கு வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா, சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸுக்கு வந்து டிகிரி தான். ஆர்எல்ஸ் டிப்ளமோ இன் ரூரல் சர்வீஸ் அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஆஃப் ரூரல் ஹையர் எஜுகேஷன், டிப்ளமோ இன் அசோசியேஷன் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகேங்களா, இந்த இது படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். இல்லைனா அந்த ஆர் குவாலிஃபிகேஷன் இதில் இருக்கிறது ஏதாச்சும் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஆடிட் இன்ஸ்பெக்டர் HRCல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ் ஏதாச்சும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் BA BSc BCom ஆஃப் எனி யூனிவர்சிட்டி இதுலேயும் வந்து இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான். ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர்லேயும் வந்துட்டுனா எல்லாருமே எலிஜிபிள் தான். சூப்பர்வைசர் அண்ட் ஜூனியர் சூப்பர்வைசர்லேயே டிகிரி படிச்சிருந்தா போதும். ரெவன்யூ அசிஸ்டன்ட் இன் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து வந்துட்டிங்கன்னா அதுக்கு டிகிரி படிச்சிருந்தா போதும். அசிஸ்டன்ட் வந்துட்டுனா படிச்சிருந்த டிகிரி தான். அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே வந்து டிகிரி தான். ஓகேங்களா, அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் எல்லாத்துக்குமே டிகிரி தான். ஆடிட் அசிஸ்டன்ட் டிகிரி ஃப்ரம் த யூனிவர்சிட்டி, ஆடிட் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே தான். அசிஸ்டன்ட் டிகிரி ஃப்ரம் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே அதே தாங்க. மேல்வார்டனுக்கு வந்து வந்துட்டிங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, ப்ரிஃபரன்ஸ் அதுவும் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் தான். ஸோ டிகிரி வந்து எலிஜிபிள். பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து டைப் ரைட்டிங் இதெல்லாம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம இருந்திருப்பாங்க. இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. BBM அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. BCom டிகிரி ஆர் BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் டிகிரி ஆர் BA கோஆபரேஷன் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ரூரல் ஸ்டடீஸ் awarded by Gandhigram Rural Universities, BA Economics or BA Corporation Corporate Secretaryship or BBE Bachelor of Business Economics degree awarded by any university recognized by the University Grant Commission. மேலே இருக்கிற டிகிரிஸ் வந்து படிச்சுனா மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா, மித்த அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே வந்து இதுதான். கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் எல்லாம் வந்து உங்களுக்கு தேவலாம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்னங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மட்டும் தான் விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஃபாரஸ்டருக்கு வந்து விஷன் ஸ்டாண்டர்ட் 1 இருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டரில் வந்து இருக்கணும். ஃபார் ஆல் அதர் ஃபோர்ஸ் வந்து Group 2 அண்ட் Group 2A ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர்ஸில் வந்து இருக்கணும். கேண்டிடேட் வித் டெஃபெக்டிவ் விஷன்ஸ் வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அவங்க இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டருக்கு வந்து மேலு ஹைட் வந்து 163, ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு 150, நார்மல் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 79, எக்ஸ்பென்ஷன் வந்து 5 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் வந்துருக்கணும். ஃபீமேலுக்கு வந்து 74, 5 வந்து எக்ஸ்பென்ஷன் வந்துருக்கணும். ஃபார் த கேண்டிடேட் பிலாங் டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஃபாலோவிங் ஷால் பி மினிமம் ஹைட் ஸ்டாண்டர்டு. சரிங்களா, ஷெட்யூல் ட்ரைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 152 வந்து மேலுக்குமே 145 ஃபீமேலுக்கு இருந்தால் போதும். சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு வாங்கணும். இது வந்து ஃபாரஸ்டர் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் தான், மற்றவங்களுக்கு வந்து தேவையில்ல. ஓகேங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் அப்ளைங் எக்ஸாமினேஷன் ஓகே, இதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் போஸ்ட் ஐடென்டிஃபை சூட்டபிள் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. இதெல்லாம் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே வந்து எலிஜிபிள் வந்துடும். இதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து Group 2 அண்ட் Group 2A வந்து 2 ஸ்டேஜ். ஒன்று வந்து ப்ரிலிமினரி, அதுக்கப்புறம் மெயின்ஸு. அதில் என்ன சொன்னாங்கன்னா காமன் ப்ரிலிமினரி நடக்கும். செப்பரேஷன் ஆஃப் மெயின்ஸ் ஃபார் Group 2 அண்ட் Group 2A. ஃபாரஸ்டருக்கு மட்டும் தான் 3 இது வந்து நடக்கும். எப்படி அப்படின்னா காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் என்டியூரன்ஸ் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா, இப்போ இது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணால் தான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸ் எழுதிட்டு தான் அது நடக்கும். காமன் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இது ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து அடுத்தது போகிறது. இப்போ என்னென்னா ஃபார் மெயின்ஸ் வந்து Group 2 சர்வீஸுக்கு எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா 1:10 வந்து உங்களை வந்து மெயின்ஸுக்கு வந்து அட்மிட் பண்ணுவாங்க. இப்போ 507 வேகன்சி 5070 பேர் வந்து 1:10 வந்து மெயின்ஸுக்கு அட்மிட் பண்ணுவாங்க. 1:10 ரேஷியோவில் Group 2க்கு வந்து எழுதுவீங்க. அதுக்கடுத்து Group 2A எக்ஸாமு. Group 2A எக்ஸாமுக்கு வந்து 1:10 ரேஷியோவில் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணிக்கிறீங்க, நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1:10ங்கிறப்ப Group 2லையும் வருவீங்க, Group 2Aலையும் வருவீங்க. Group 2 அண்ட் Group 2A செப்பரேஷன் எக்ஸாமு, தனித்தனியாக எக்ஸாம் நடக்கும். காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமு, பட் ஆனால் செப்பரேஷன் ஆஃப் எக்ஸாமு. Group 2 நடந்ததுக்கப்புறம் Group 2A எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேங்களா, Group 2 எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாமு. Group 2A மல்டிபிள் சாய்ஸுங்காட்டி வந்துட்டுனா அது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான். எதில் நடக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்துட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் நடக்குது. ஓகேங்களா, ஏன்னா அப்ராக்சிமேட்டாக 18,000 பேர் எழுத போகிறாங்க. 18,000 பேருக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடத்துறது தான் வந்து சிறந்த ஐடியாவாக இருக்கும். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ கட் ஆஃப் மார்க் ஏற்ற மாதிரி வந்துட்டுனா உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டுனா இருக்கும்.
ஃபாரஸ்டருக்கு அதுக்கடுத்து குரூப் 2A சர்வீஸில் வந்து இப்போ நீங்கள் 1:10 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து 1:3 3ல வந்து ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கும் 1:2ல வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் கேண்டிடேட்டுக்கும் வந்து நடக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து எந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா 1:1.5 அதாவது 1:3ல வந்து வந்துட்டுனா 1:3ல வந்து அதாவது குரூப் 2ல வந்து என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு ஆன்லைனில் வந்து நடக்கிறதுல ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1:3 கம்யூனல் ரிசர்வேஷன் கேண்டிடேட்டுக்கு வந்து 1:2 கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 1:3 கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு 1:1.5 தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஓகேங்களா, அப்படியே வந்து போடுறதா இன்டர்வியூ எதுவுமே இல்லை கிடையாது. இதில் இதே தான் குரூப் 2A ப்ராசஸில் நடக்குது. ஃபாரஸ்டருக்கு மட்டும் வந்துட்டுனா எப்படின்னா ஃபாரஸ்டர் வந்து மெயின்ஸ் எக்ஸாம்லேருந்து 1:5 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு வந்து இது என்டூரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட போகிறாங்க. என்டூரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து என்டூரன்ஸ் டெஸ்ட் எப்படிங்கிறது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். என்டூரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தான் அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபைனல் இது போகும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் வந்து என்டூரன்ஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலுக்கு வந்து 25 கிலோமீட்டர், ஃபீமேலுக்கு வந்து 16 கிலோமீட்டர் நடக்கணும். அது வந்து 4 மணி நேரத்துக்குள்ளே நடந்திருக்கணும். 4 மணி நேரத்துக்குள்ளே நடந்தீங்கன்னா தான் அந்த என்டூரன்ஸ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணதாக கொடுத்து ஃபாரஸ்டர் போஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கினா இதில் சப்ஜெக்ட் வந்துன்னா ப்ரிலிமினரிக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் 75 கொஸ்டின்ஸு, மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸு, லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து 100 கொஸ்டின்ஸு. ஸோ இது வந்து OMR பேஸில் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2 சர்வீஸ் வந்து டெஸ்கிரிப்டிவ் 100 மார்க் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 300 மார்க்கு, அது வந்து டெஸ்கிரிப்டிவ். இது எல்லாமே பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பின்னாடி. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2A சர்வீஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப்பு. எனக்கு தெரிஞ்சு குரூப் 2Aக்கும் குரூப் 2க்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரே டைமில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2ல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேங்களா, அப்ஜெக்டிவ் டைப்பு. அதில் வந்து லாங்குவேஜ் வந்து தமிழில் வந்து 60, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 40, GS வந்து 100. ஓகேங்களா, 3 மணி நேரம் நடக்க போது அது எல்லாமே பின்னாடி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெவல் 10 வரைக்கும் டெஸ்யூ வீடியோக்கு வந்து அலௌடு. ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டில் எக்ஸர்விஸ்மென்ட் கேட்டகரி அப்ளிகபிள் வந்து லெவல் 9 to லெவல் 12 வரைக்கும் எக்ஸர்விஸ்மென்ட் கேட்டகரிக்கு வந்து அலௌடு இருக்கும். ஓகேங்களா, லெவல் 10 வரைக்கும் டெஸ்யூ வீடியோ, லெவல் 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மென்ட் கோட்டா மீன்ஸ் என்னென்னா இது லெவல் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் LF ஆடிட் வரைக்குமே வந்து நமக்கு வந்து எக்ஸர்விஸ்மென்ட் கோட்டா வந்து அப்ளிகபிள் ஆகும் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டில். ஓகேங்களா, ஸோ இந்த இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி கம்யூனிகேஷன் லிட்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோவில் வந்து டேட் அண்ட் பேர், நேம் அண்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு சென்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து காமனாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து நடக்குது. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குரூப் 2ஓட மெயின்ஸ் எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மட்டும்தான். ஓகேங்களா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நடக்குது மெயின்ஸ் எக்ஸாமு. ஸோ அப்ராக்சிமேட்டாக 5000 பேர். இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 6000 பேர் எழுதுவாங்க. ஸோ அதனால் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மட்டும் தான் 3 ரீஜன் வந்து நடத்திருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாமு. அதே மாதிரி குரூப் 2A எக்ஸாமுக்கு டிஸ்ட்ரிக்ஸை குறைச்சிருக்காங்க. மொத்தமாக 20 டிஸ்ட்ரிக்டில் வந்து நடக்குது. மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. இதே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகேங்களா, அப்ளிகேஷன் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 ரூபா ஃபார் ப்ரிலிமினரி. மெயின்ஸுக்கு வந்து 150 ரூபா. அது ப்ரிலிமினரி முடிச்சு மெயின்ஸுக்கு போகிறவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்லோடிங் டாக்குமெண்ட் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அனெக்ஸில் வந்து எந்தெந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. எந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பிரிண்ட் போட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானவங்களும் வாங்கிக்கோங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மென், டெஸ்யூவிடோ இவங்கெல்லாம் வந்து பிரிண்ட் போட்டு வந்து வாங்கிக்கிங்க. ஃபார்ம்ஸ் வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அட்டாச் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே பெஸ்ட்டாக வந்து கொடுத்துக்கிறாங்க. கிளாரிஃபிகேஷன் அத்தாரிட்டி, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக கொடுத்துறாங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துக்கிறாங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து என்ன ஏது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்துக்கிறாங்க. தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் தேவைப்படுறவங்க வந்து அந்த இதில் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன் பாலிசி பற்றி வந்து சொல்லிக்கிறாங்க. எந்த மாதிரி ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து இதில் இம்பார்ட்டண்டாக சிலபஸ் தான். சிலபஸ் ஆல்ரெடி நம்ம வந்து சேனல்லே வந்து டிஸ்கஸ் பண்ணி போட்டிருப்போம். அதே சிலபஸ் தான், வேறு எந்த சேஞ்சஸும் வந்து சிலபஸில் எதுவும் சேஞ்சஸும் வந்து இல்லை. ஸோ அப்படியே தான் வந்து இருக்குது. பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் நம்ம கெஸ் பண்ணி போட்டோம் தெரியுங்களா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமு. ஸோ அதே பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமில் தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் OMR சீட் வந்து 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. 9 ஆரம்பிக்கணும், 9 மணிக்கு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து 2 செகண்டுக்கு ஷார்ட் பெல் அடிக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின் புக்லெட் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. டெஸ்கிரிப்டிவ் டைப் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி புக்லெட் கொடுப்பாங்க.
ஓகேங்களா. அந்த ஸ்டார்ட் ஆஃப் டியூட்டி அந்த டெஸ்ட் டெசிக்னேட்டட் டைமில் வந்து பார்த்தோன்னா அதாகும். எவ்ரி 1 ஹவருக்கு வந்து 2 பெல் அடிச்சிட்டு இருக்கும். 10 மினிட்ஸ் பிஃபோர் வந்து கன்க்ளூஷன் ஆஃப் எக்ஸாமுக்கு வந்து ஷார்ட் பெல் அடிப்பாங்க. கன்க்ளூஷன் ஆஃப்டர் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா 15 நிமிஷம் தருவாங்க. அது வந்து கன்க்ளூஷன் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா 15 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த மெத்தட் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கணும். அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனாகவே இந்த டைம் கொடுத்துட்டாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தோன்னா வரும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆன்சர் டு கொஸ்டின் வந்து ஒவ்வொரு இதுக்கும் சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து நம்ம எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறப்போ தான் நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுக்கணும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி தரதே இல்லை. ஓஎம்ஐ இது மட்டும் தான் காப்பி மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆன்சர் கீ காப்பி மட்டும் தான் கொடுக்குறாங்க. மித்தபடி எதுவுமே வந்து கொடுக்குறதில்ல. ஓகேங்களா. இது வந்து என்ன அஃபென்ஸ் வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரி அஃபென்ஸுக்கு வந்து எந்த மாதிரி இது பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்னங்கிறது அப்ளை பண்ணிங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தோன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2 பற்றின ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரி இருக்கணும், அது எந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வந்து டாட்டா பை பை. ஈவினிங் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.